Okay, today lecture வந்து பார்த்தீங்கன்னா linear algebra 8th lecture. ஸோ இந்த லெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா ஐகன் வெக்டர்ஸ் அண்ட் ஐகன் வேல்யூஸ். இது வெரி மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ரியல் லைஃப்லேயும் சரி. ஸோ இன்றைக்கி அந்த ஐகன் வெக்டர்னா என்ன மீனிங்கு, அது ஜாமெட்ரிக் ஐடியா, எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டர் எப்படி ஃபைன் பண்ணும். ஸோ இது 3 விஷயங்களை தான் பண்ணோம். கரஸ்பாண்டிங்காக ஐகன் வேல்யூ என்னன்றதையும் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம். ஓகே, பட் எனிவே, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐகன் வெக்டர்? ஐகன் வெக்டர் இஸ் a derived from the German word. ஸோ இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்க ஐகன் வெக்டருக்கு ஐகன்னா ஓன் அப்படின்னு அர்த்தம். ஓன் வெக்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகன் வெக்டருக்கு பதிலாக ப்ராப்பர் வெக்டரு, கேரக்டரிஸ்டிக் வெக்டரு, சிமிலராக ஐகன் வேல்யூக்கு ப்ராப்பர் வேல்யூ ரூட்டு, கேரக்டரிஸ்டிக் வேல்யூ, ஸோ இந்த மாதிரிலாம் கால் பண்ணுவாங்க. எனிவே எப்படி கூப்பிட்டாலும் ஸோ மேத்தமெட்டிக்கலாக மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னா ஐகன் வெக்டர் அண்ட் ஐகன் வேல்யூ. இப்போ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஐகன் வெக்டர்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஐகன் வெக்டர்? ஸோ ஒன்ஸ் வி நோ த டெஃபினிஷன்னா, அப்படின்னா டெஃபினிஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் மீது அதுக்கடுத்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணவே முடியும், மற்றது அடுத்தது லேர்ன் பண்ண முடியும். ஓகே, எனிவே ஐ வில் ரைட் த டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த டெஃபினிஷன் and we will do the problem simultaneously. Okay, anyway, so the definition, see the definition proper நிதானமா பண்ணுங்க. Let V be a vector space over F. V be a vector space over F and T going from V to V be a linear transformation. A non-zero vector small v in V is called an eigen vector of T if there exists a lambda in F such that T of V equal to lambda V. T of V equal to lambda V. See the definition பாரு, definition meaning பாரு, இதான் definition. அதாவது V வந்து பார்த்தீங்கன்னா vector space, just not necessarily finite dimension, it could be infinite dimension also there. And just T வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர். T வந்து Vலேருந்து Vக்கு போகிறதுக்கு மட்டும் தான் நம்ம ஐகன் வெக்டர்னு ஒரு கான்செப்டே பேசணும். V to W அப்படிலாம் பேச முடியாது. V to V கம்பல்சரி இருக்கணும். அது ஃபைனைட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஃபைனைட் டைமென்ஷன், வாட் எவர் இட் மே பி, ஜஸ்ட் வெக்டர் ஸ்பேஸாக இருந்தால் போகிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு வெக்டரை ஐகன் வெக்டர் எப்படி டிக்ளேர் பண்ணுறேன்னு பாரு. ஒரு நான்ஜீரோ வெக்டர் இஸ் கால்டு ஐகன் வெக்டர் ஆஃப் T இஃப் தேர் எக்ஸிஸ்ட் a lambda in F such that T of V equal to lambda V. What is that meaning? இப்போ நம்ம வேன்னு ஒரு வெக்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா lambda times V, அப்போ இன்புட் என்ன வெக்டர் கொடுக்குமோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் டைம்ஸ் அதே வெக்டராக வரணும். தட் இஸ் ஜஸ்ட் சின்ன அப்சர்வேஷன் பார். V இப்படி இருந்ததுன்னா இந்த வெக்டரை ஐகன் வெக்டர் ஆஃப் T அப்படின்னு சொல்லணுன்னாக்கா T ஆஃப் V வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாம்டா வியாக இருக்கணும். இன்புட் வெக்டர் வந்து வியாக இருந்தால் அவுட்புட் வெக்டர் லாம்டா வியாக இருக்கணும். அப்போ நம்ம வெக்டர் ஸ்பேஸில் வெக்டர்னா டைரெக்ஷன் உண்டு. அப்போ நீ என்ன டைரெக்ஷன் எடுத்துக்கிறியோ அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அது அதே டைரெக்ஷனில் ஸ்கேலர் டைம்ஸாக இருக்கும். ஸ்கேலர் வந்து இட் குட் பி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஈவன் இட் குட் பி ஜீரோவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்கேலர் டைம்ஸ் வந்தால் போகிறோம். அப்போ என்ன டைரெக்ஷன் கொடுக்கணும் அதே டைரெக்ஷனில் வரணும் வெக்டர். தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ இந்த வெக்டர் கொடுத்த வெக்டர் புஷ் பண்ணிச்சு அப்படின்னாக்கா பாசிட்டிவ்னு அர்த்தம், பாசிட்டிவாக இருக்கும். பேக் பண்ணி இழுத்துட்டு வருது அப்படின்னாக்கா மேபி இப்படி பேக் பண்ணி இழுத்துது அப்படின்னாக்கா நெகட்டிவாக இருக்கும். இல்லை இங்கே இருக்கிற பொசிஷனை விட கொஞ்சம் இழுத்துனா லாம்டா வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கும். அண்ட் ஸோ ஆன். அதை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஐகன் வெக்டர்னா என்ன அர்த்தம்? என்ன இன்புட் கொடுக்குறியோ அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் டைம்ஸ் அதே டைரெக்ஷனில் வரணும். சச் அ வெக்டர் இஸ் கால்டுனது ஐகன் வெக்டர். ஹியர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான்ஜீரோ வெக்டர் தான். ஒரு நான்ஜீரோ வெக்டர் தான் ஐகன் வெக்டர்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த நான்ஜீரோ வெக்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். எந்த ப்ராப்பர்ட்டி? T of V equal to lambda V ன்னு கூப்பிடணும். ஓகே, such a lambda where we call lambda is called an eigen value of T corresponding to the eigen
corresponding to the eigenvector small d. சரியா? இந்த லாம்டாக்கு பேர் என்னது? ஐகன் வேல்யூன்னு கூப்பிடும். இந்த கரஸ்பாண்டிங் வெக்டர் ஐகன் வெக்டர்னு கூப்பிடுவோம். அப்போ லோக்கல் என்ன t of v equal to lambda v. இந்த லாம்டாக்கு ஐகன் வேல்யூ இந்த வெக்டருக்கு என்னது? ஐகன் வெக்டர். Provided v is non-zero. Okay. Just I will give an example. See, you know that already all are maybe familiar this one. I will tell you. It's a very simple only. Okay. Take going from R2 to R2 to R2. Just I define the map. T of x comma y equal to x comma 0. This is my map. This is already we know. The already previous lecture la sollirpen linear transformation naduthumbodhu இந்த மேப்லாம் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க அந்த லெக்சரை போய் பாருங்கள். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஒரு மேப் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியுதுக்கு ஜாமெட்ரிக் ஐடியா. டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கோஸ்ட் என்னது? எக்ஸ் கமா 0. ஃபர்ஸ்ட்டு இதனுடைய ஜாமெட்ரிக் ஐடியா என்ன, அப்புறம் அதில் எதுலாம் ஐகன் வெக்டர் வரும், ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ இது பாரு, இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா R2லேருந்து R2க்கு மேப் போகுது. ஒரு வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்து அப்படின்னாக்கா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன கேரி பண்ணணும்னாக்கா எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்தா அது என்ன எடுத்துக்கணும்னாக்கா இப்படி இருக்கிற எக்ஸ் கமா ஒய்யை என்ன எடுக்கும்? எக்ஸ் கமா 0ன்னு கொடுக்கும். சரி தானே? அப்போ இன்புட் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அவுட்புட் வெக்டர் வந்து இங்கே இருக்குது. சரி தானே? ஆனால் நமக்கு எந்த மாதிரி வெக்டர் ஃபர்ஸ்ட் இமேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஐகன் வெக்டர் வருவாங்கன்னு பார்ப்போம். யூ டேக் எனி வெக்டர், அந்த வெக்டர் எங்கே இருக்கும்? எக்ஸ் ஆக்சில் வந்து வந்துடும் அப்படி. சரி தானே? அப்போ யூ டேக் எனி வெக்டர் ஹியர், தட் ஆல்சோ என்னது? எக்ஸ் ஆக்சில் வந்துடும். யூ டேக் எனி வெக்டர் ஹியர், தட் இஸ் ஆல்சோ என்னது? ஹியர். யூ டேக் எனி வெக்டர் ஹியர், தட் இஸ் ஆல்சோ என்னது? ஹியர். You take any vector here, that is also. Now what about this x-axis vector? Suppose this vector in the x-axis. இப்போ இந்த வெக்டர் x-axis இருக்குது. x-axis இருக்கிற வெக்டர் எப்படி இருக்கும்? x, 0ன்னு இருக்கும். அப்போ x, 0ன்னு கொடுத்தா என்ன கிடைக்கும்? x, 0ன்னு கொடுக்கும். அப்போ என்ன வெக்டர் கொடுக்கும்? அதே வெக்டர் தான் கிடைக்குது. அப்போ x-axis இருக்கிற வெக்டர்லாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டாக அதே இடத்துல இருக்கிற மாதிரி. மீதி அதர் வெக்டர் எல்லாமே இப்படி வருது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின், வாட் அபவுட் y-axis? இப்போ y-axisல ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த எலமெண்ட் இருக்குது y-axisல. இப்போ இந்த எலமெண்ட் எங்கே போகும்? டீல் அப்ளை பண்ணால் ஜென்ரலாக இந்த எலமெண்ட் எப்படி இருக்கும்? 0, y ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ அது டீல் அப்ளை பண்ணால் என்ன வரும்? 0, yன்னு அப்ளை பண்ணால் என்ன டெஃபினிஷன் பாரு? x, y அப்படின்னா x, 0 தான். அப்போ 0, y அப்படின்னு போட்டால் என்ன வரும் உனக்கு? 0, y. 0, ஏன் சொல்லு? இங்கே என்ன கொடுத்தாலும் ரெண்டாவது கோஆர்டினேட் 0 பை டெஃபினேஷன் ஆஃப் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துக்கிறாங்க? ரெண்டாவது கோஆர்டினேட் என்ன கொடுத்தாலும் 0 கொடுத்துருவான். இங்கே எது கொடுத்தாலும் என்ன? அப்போ 0 ஆகிடும். அப்போ y ஆக்சிஸில் இருக்கிற எலமெண்ட்லாம் எங்கே போகுது? அப்போ இந்த எலமெண்ட் எங்கே வருது? 0க்கு வருது. வாட் அபவுட் திஸ் எலமெண்ட்? 0க்கு வரும். If take any general element in the y-axis, it maps to என்ன? 0 இருக்கும். It maps to என்னது? 0. சரியா? அப்போ இந்த 0 வெக்டர் எப்படி கூட எழுதலாம் அப்படின்னாக்கா 0 × 0, yன்னு கூட எழுதலாம். 0 வெக்டர் எப்படி எழுதலாம்? t of 0, y 0, 0ன்னு வருது. 0 வெக்டர் எப்படி எழுதலாம்? 0 × 0, y இப்படியும் எழுதலாம். கரெக்டு தானே? சரியா? டோட்டலாக இன்னும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னாக்கா இஸ் அ ப்ரொஜெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய இமேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ் ஆக்சிஸை கொடுத்துரும், ஒரு லைனாக வந்து மேப் ஆகிடும். ஓகே, இப்போ கொஸ்டின் வாட் ஆர் த வெக்டர்ஸ் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன்? இப்போ உனக்கு எல்லா வெக்டரும் எங்கெங்கே மேப் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? பார்க்குறவங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த பிக்சரில் எந்த வெக்டர்லாம் T of v equal to lambda v கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் 1 மினிட் திங்க் பண்ணு. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள். ஓகே, பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, எனிவே ஐ வில் டெல் யூ எந்தெந்த வெக்டர்லாம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற எல்லா வெக்டரும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். சிமிலராக ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வெக்டர் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஒன்லி த டூ எக்ஸ் ஆக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸ் the two vectors only என்னது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, சரி எப்படின்னு பாரு, டச் பண்ணு. அப்போ இங்கே பாரு, டி ஆஃப் எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் டி ஆஃப் எக்ஸ், 0ன்னு எடுத்து அப்படின்னாக்கா என்ன வரும் பாரு? அவுட்புட் என்ன வரும்? எக்ஸ், 0னா எக்ஸ், 0வே வந்துடும். ஏன்? ஒய் என்ன வந்தாலும் 0 தான். அப்போ நம்ம பர்டிகுலராக 0 எடுத்துட்டோம். அப்போ 1 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், 0ன்னு எழுதலாம். ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு எக்ஸ், 0ன்னு கிடைக்கும். அதை எப்படி எழுதலாம்? நம்ம 1 டைம்ஸ் எக்ஸ், 0ன்னு எழுதலாம். தேர் இஸ் நோ டவுட். ஓகே, அப்போ வாட் இஸ் தட்?
அப்போ இந்த எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா? அப்போ எக்ஸ் ஆக்ஸில் ஜீரோவை தவிர மீதி எல்லா வெக்டரும் என்ன ஆகுது? ஐகன் வெக்டராக இருக்குது. ஓகே, அப்போ திஸ் இஸ் ஐகன் வெக்டர், this is eigenvector, this is eigenvector, this is eigenvector, this is eigenvector, all of them eigenvector except zero vector தவிர. ஓகே, எனிவே அப்போ ஜீரோ வெக்டர் தவிர எல்லாமே eigenvector. அப்போ வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ? த ஐகன் வேல்யூஸ் என்னது? 1. எல்லா நான் ஜீரோ வெக்டருக்கு என்னது ஐகன் வேல்யூ 1. ஏன் 1 டைம்ஸ் எழுதலாம், நத்திங். சரியா? டி ஆஃப் வி ஈக்குவல் டு என்னது? லாம்டா வி. அப்போ லாம்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளத்தில் 1. ஓகே, அப்போ எல்லா வெக்டரும் இந்த ஐகன் வெக்டர். சிமிலராக யூ கேன் டேக் எனி எலிமெண்ட் இன் த ஒய் ஆக்சிஸ். யூ கேன் டேக் எனி எலிமெண்ட் இன் த ஒய் ஆக்ஸ் ஜஸ்ட் பை டெஃபினிஷன் 0,0. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டைம்ஸ் 0,yன்னு எழுதலாம். சரிதானே? ஓகே, அப்போ டி ஆஃப் 0,y எப்படி எழுதலாம்? 0,0 ஈக்குவல் டு 0 இன்ட்டு 0,yன்னு எழுதலாம். சரிதானே? ஓகே, இந்த வெக்டர். அப்போ நம்ம என்ன வெக்டர் கொடுத்தோமோ அதே வெக்டர் வருது, பட் ஸ்கேலர் மல்டிபிள் என்ன பாரு? 0. அப்போ இந்த லைனில் இருக்கிற எல்லா வெக்டருக்கும் ஸ்கேலர் என்ன 0 அப்படின்னாக்கா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஜாமெட்ரியாக தான் சொல்லிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐடியா தான் இது. ஓகே, இது இன்னும் நிறைய டெக்னிக் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எனிவே திஸ் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டரு. R2லேருந்து R2க்கு போகிற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டரு. இந்த ஆப்ரேட்டருக்கு யார் யாரெல்லாம் ஐகன் வெக்டர் அப்படின்னாக்கா எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எல்லாருமே ஐகன் வெக்டர் எக்ஸப்ட் 0. ஒய் ஆக்சிஸில் இருக்கிற எல்லாருமே ஐகன் வெக்டர் எக்ஸப்ட் 0. எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எல்லா ஐகன் வெக்டருக்கும் ஒரே ஐகன் வேல்யூ தான் 1ன்றது தான். ஒய் ஆக்சிஸில் இருக்கிற எல்லா ஐகன் வெக்டருக்கும் ஐகன் வேல்யூ 0 தான். ஓகே, இப்போ நான் ஐ வில் கிவ் another one more example. ஓகே, இது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். ஓகே, ஐ வில் டூ த another problem. Just wait a minute. Okay, the same R2 I will do some other problem. That will be very easy, maybe. அப்போ என்ன ப்ராப்ளம்னா t of x, y equal to x, minus y. t of x, y equal to என்னது? x, minus y. சரியா? ஸோ இதுதான் மேப்பு. ஃபர்ஸ்ட்டு இதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பிஹேவியர் தெரிஞ்சால் தான் அடுத்த நம்ம ஐகன் வெக்டருடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க முடியும் அதை பார்த்துட்டு. சரியா? ஓகே, அப்போ எப்படி இருக்கும் பாரு. இப்போ மேப் என்ன வரும் பாருது? டி ஆஃப் எக்ஸ், ஒய்ன்னு கொடுத்தா எக்ஸ், மைனஸ் ஒய்ன்னு வரும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டு எக்ஸ், ஒய்ன்னு கொடுத்தா அது எப்படி மேப் ஆகுது பாரு? எக்ஸ் இங்கே இப்படி மேப் ஆகும். எப்படி மேப் ஆகும்? எக்ஸ், மைனஸ் ஒய்ன்னு மேப் ஆகும். அப்போ நமக்கு இங்கே ஒரு வெக்டர் இருந்தது அப்படின்னாக்கா அந்த வெக்டர் எப்படி ஆகுது? இங்கே மேப் ஆகுது. சரிதானே? ஓகே, எப்படி மேப் ஆகுது? இங்கே ஒரு வெக்டர் எக்ஸ், ஒய்ன்னு இருந்ததுன்னா அது என்ன அவுட்புட் வருது பாரு? எக்ஸ், மைனஸ் ஒய்ன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் அந்த மேப்பினுடைய பிஹேவியர். அப்போ இன்புட் வெக்டர் இது, அவுட்புட் வெக்டர் இது. அப்போ நமக்கு என்ன, நம்ம எந்த மாதிரி வெக்டரை கண்டுபிடிக்கிறோம்? சரி, ஓகே, எனிவே நம்ம அப்புறமேட்டு சொல்கிறோம் ஐகன் வெக்டர் யார் யார் வராங்க. அப்போ இது உள்ளக்கிற எல்லா எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எடுத்தனே என்ன வரும்? இந்த எலமெண்ட் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இப்படி வரும். இப்போ உங்கள் பாரு A, B அப்படின்னு எடுத்தனியா, A, B அப்படின்னு எடுத்தனியா அது என்ன ஆகிடும்? A, மைனஸ் B ஆகிடும். A, மைனஸ் B ஆகிடும். அப்போ A, B அங்கே இருந்தனா A, மைனஸ் B எங்கே இருக்குன்னாக்கா இங்கே தான் இருக்கும். சரியா? ஓகே, திங்க் அபவுட். அப்போ இந்த சைடு இருக்கிற எந்த ஒரு வெக்டர் எடுத்தாலும் அது எங்கே ஆகிடும்? இங்கே வந்துடும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் அபவுட் திஸ் வெக்டர் சார்? அப்போ இந்த வெக்டர் எங்கே சார் இருக்கும்? சம் எக்ஸ் ப்ரைம், ஒய் ப்ரைம்னு இருந்தனா டீயில் அப்ளை பண்ணனே என்ன வரணும்? அதே டிஸ்டன்ஸ், இது என்ன டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதே டிஸ்டன்ஸில் இது போகும். பட் என்னவா இருக்குன்னாக்கா எக்ஸ் ப்ரைம், ஒய் ப்ரைம் பதிலாக அந்த அவுட்புட் என்னவா இருக்குன்னா எக்ஸ் ப்ரைம், ஒய் ப்ரைம். ஏன் அப்படின்னாக்கா இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் அப்படியே வச்சுக்கும், ஒய் இருந்தால் மட்டும் மைனஸ் ஒய்ன்னு கொடுக்கும். திஸ் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுனாக்கா கீழே இருக்கிற லோவர் அப்ளைனில் இருக்கிறதெல்லாம் அப்பரில் எடுத்துகிட்டு போவோம், அப்பரில் இருக்கிறது எல்லாமே லோவரில் எடுத்துகிட்டு போவோம். இப்போ ஒய்யில் இருக்கிற எலிமெண்ட் எங்கே போகும் பாரு? இது 0, எக்ஸ் சாரி 0, ஒய் ஃபார்மேட்டில் இருக்கும். ஏன்னா எக்ஸ் 0. இப்போ இதில் அப்ளை பண்ணால் என்ன? 0, ஒய்னா என்ன வரும்? 0, மைனஸ் அப்படியே இங்கே வந்துடும். இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஆரிஜின்லேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே வரும். சரியா? அப்போ என்னென்னா அப்பரில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் அப்படியே பர்பெண்டிகுலராக கீழே வரும், கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மேலே போயிடும். கொஸ்டின், வாட் அபவுட் த எலிமெண்ட் இந்த எக்ஸ் ஆக்ஸ்? இப்போ எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் எங்கே மேப் ஆகும்? இப்போ மெயின் அடுத்தது பார்க்கணும் இல்லையா? இப்போ எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ், 0 ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இதை டீயில் அப்ளை பண்ண என்ன வரும் பாரு? டி ஆஃப் எக்ஸ், 0 ஈக்குவல் டு என்ன வரும்? பை டெஃபினேஷன் எக்ஸ், 0னா எக்ஸ், 0.
கரெக்டா? அப்போ என்னன்னா என்ன எலமெண்ட் கொடுக்கணும் அதே எலமெண்ட் கிடைக்குது. ஓகே, now this is your geometric idea of this map. இந்த மேப்பினுடைய geometric idea இதுதான். இப்போ கொஸ்டின் என்னன்னா யாரெல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? T of B equal to lambda times. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனு எந்தெந்த வெக்டர்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் யோசி, யாரெல்லாம் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க, அப்படி அந்த வெக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா அந்த கரஸ்பாண்டிங் லேம்டா யாருன்னு பாரு. ஓகே, எனிவே ஐ வில் டெல் யூ என்னன்னாக்கா எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எக்ஸ் ஆக்ஸில் x,0 ஈக்குவல் டு 1 டைம்ஸ் ஆஃப் x,0ன்னு எழுதலாம். ஏன்னா x,0 வரும், அது 1 டைம்ஸ்னு எழுதலாம். அப்போ உனக்கு என்னது இந்த இடத்துல லேம்டா வந்து 1. நம்ம ஐகன் வெக்டர் அப்படி பேசும்போது டெஃபினிஷனில் ஐகன் வெக்டர் பேசும்போது டெஃபினிஷன் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி நான் ஜீரோ வெக்டரு டெஃபினிஷன் சொல்லும் போது என்னது நான் ஜீரோ வெக்டராக இருக்கணும். அப்போ நம்ம எடுக்கும்போது என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல எடுக்கும்போது எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் நான் ஜீரோவாக இருக்கணும். அப்போ எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டும் ஐகன் வெக்டராக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் ஒய் ஆக்சஸ்? ஒய் ஆக்சஸில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் 0,yன்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா அவுட்புட் என்னது 0,yன்னு எடுத்தேன் 0,-yன்னு வரும். கரெக்டு தானே? அப்போ 0,y ஈக்குவல் டு என்ன அவுட்புட் 0,-yன்னு வருது. ஆனால் எனக்கு வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை என்ன வெக்டர் கொடுக்கணும் அதே வெக்டர் தான் வரணும். ஆனால் அது 0,yனா 0,-y இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன பண்ணலாம் மைனஸை வெளியே எடுத்துட்டேன் 0,-y இப்படி சார் 0,yன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ 0,yன்னு கொடுத்தா வர அவுட்புட் என்னது -1 டைம்ஸ் ஆஃப் என்னது 0,yன்னு வருது. -1 டைம்ஸ் ஆஃப் 0,yன்னு வருது. Now what is the moral of the story அப்படின்னாக்கா இந்த ஆப்ரேட்டர்னா ரிஃப்ளெக்ஷன் ஆப்ரேட்டர். இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆப்ரேட்டருக்கு யாரெல்லாம் ஐகன் வெக்டராக வராங்க அப்படின்னாக்கா எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எல்லாருமே ஐகன் வெக்டராக வருவாங்க. ஒய் ஆக்சிஸில் இருக்கிற எல்லாருமே என்னது ஐகன் வெக்டராக வருவாங்க. எக்ஸ் ஆக்ஸில் வர எல்லா ஐகன் வெக்டருக்கும் கரஸ்பாண்டிங்கான ஐகன் வேல்யூ என்னென்னா 1. ஒய் ஆக்சிஸில் வர ஐகன் வெக்டருக்கு எல்லாமே கரஸ்பாண்டிங்கான ஐகன் வேல்யூ என்னென்னா -1. சரியா? அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த 1 ஐகன் வேல்யூஸ் என்னது 1 அண்டு -1. யார் ஐகன் வெக்டர் எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஒய் ஆக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும். ஓகே, another one more example I will do it. Wait a minute. Okay, is it clear? Is it clear? I think உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஈஸியாக பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் வெயிட். இந்த R2லே கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். இஸ் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இதை பார்த்த உடனே. சார் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஆல்வேஸ் ஒரு ஐகன் வெக்டர் அதனால் எக்ஸிஸ்ட் ஆகுமா? இல்லை ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டொமைனில் இருக்கிற நான் ஜீரோ வெக்டர் எல்லாமே ஐகன் வெக்டராக வருமா? அப்படிலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா? அப்படி இருந்தால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? சரி, தான் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த ஒரு வெக்டருமே ஐகன் வெக்டர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா? சரி தானே? அந்த மாதிரி கொஷின்ஸ் உனக்கு நேச்சுரலாக நிறைய வந்துக்கிட்டே இருக்கணும். பட் எனிவே வரலான்னு பரவாயில்ல, லெட் அஸ் திங்க் அபவுட். ஓகே, எனிவே ஐ வில் டூ இட். ஓகே, என்ன அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஐ வில் கிவ் மேப். ஐ வில் டிஃபைன் த மேப் T of x, y equal to 0, 1, -1, 1, 0. I will define that x, y. Or you can multiply, it will be and minus x, okay, minus y x. Just I am defining, this is a map. I am going to define the map. இது லீனியர் மேப்பாக இருக்கும். செக் பண்ணு. இந்த மேப் பற்றி நான் டீட்டெயிலாக உனக்கு நல்லா சொல்கிறேன் பாரு, கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்க. இந்த மேப்பினுடைய பிஹேவியர் என்ன அப்படின்னாக்கா, இந்த மேப்பினுடைய பிஹேவியர் மொதல் ஜாமெட்ரிக் ஐடியா என்னன்னு பார்ப்போம். அந்த மேப்பினுடைய ஜாமெட்ரிக் ஐடியா என்னன்னு பார்ப்போம். ஓகே, எனிவே நான் ஜென்ரல் மேப்பு சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, அதுக்காட்டி நான் ஜென்ரல் மேப் நான் சொல்லி விட்றேன். இங்கே பாரு, இப்போ இதில் இருக்கிற ஒரு வெக்டர் இடம் x, 0ன்னு இடம் டீயில் அப்ளை பண்ணால் என்ன வரும் பாரு, x, 0 ஆர் இங்கே இருக்கிற எலமெண்ட் x, ப்ரிசைஸாக 1, 0ன்னு வை. இப்போ 1, 0ன்ற எலமெண்ட் இந்த மேப்பில் அப்ளை பண்ண என்ன வரும், 1, 0 கோஸ்ட் என்னது 1, 0. 1, 0 என்ன ஆகிடும், 0, 1க்கு போயிடும். கரெக்டு தானே? ஜஸ்ட் அப்ளை T of 1, 0 கோஸ்ட்டு 1, 0னா 0, 1க்கு போயிடும். அப்போ இந்த 1, 0ன்ற வெக்டர் எங்கே போகுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல 0, 1க்கு போகுது.
அப்போ இந்த x ஆக்சிஸில் இருக்கிற எலமெண்ட் என்னன்னா y ஆக்சிஸுக்கு போய்க்குது. x ஆக்சிஸில் இருக்கிற 1,0 என்ற எலமெண்ட் y ஆக்சிஸ் 0,1க்கு போய்க்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் அபவுட் அதர் எலமெண்ட் x,0ன்னு ஒரு எலமெண்ட்டை கொடுத்தனா டீயில் அப்ளை பண்ண என்ன வரும்? x,0ன்னு அப்ளை பண்ணியா என்ன வரும்? 0,0,xன்னு வரும். கரெக்டாக பாருங்கள், 0,xன்னு வரும். அப்போ x கோஆர்டினேட்டில் இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதே டிஸ்டன்ஸ் y ஆக்சிஸில் வரும். சரியா? அப்போ இந்த லைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட் என்னது இங்கே வந்துடும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் அபவுட் திஸ் எலமெண்ட்டு? இப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட் எப்படி இருக்கும்? -1,0. இப்போ இதில் டீயில் அப்ளை பண்ண என்ன வரும் ராஜா? என்ன வரும் பாரு? டீயில் அப்ளை பண்ணால் -1,0 திஸ் இஸ் ஈக்குவல் என்னது -1,0. அப்போ என்ன வரும்? 0,-1ன்னு வரும். 0,-1. அப்போ 0,-1 எங்கே மேப் ஆகும் பாரு? இங்கே போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும். அப்போ இந்த எலமெண்ட் இங்கே போகும். அப்போ என்னன்னா இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இங்கே போகுது, இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இப்படி போகுது. சரி தானே? ஓகே. அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா இந்த மேப்பு இதில் இருக்கிற எந்த ஒரு வெக்டர் எடுத்தாலும் இப்படி 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. சரியா? அப்போ இந்த எலமெண்ட்லாம் எங்கே போவோம்? இது 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் செக் பண்ணு, ஒரு எலமெண்ட்டும் 90 டிகிரி போவோம். அப்போ ரேண்டமாக ஒரு வெக்டர் எடுக்கிறேன். அப்போ இந்த வெக்டர் எங்கே போவோம்? ஜஸ்ட் a,b. இந்த a,bன்ற வெக்டரை இதில் அப்ளை பண்ணி பாரு, எங்கே போவோம் அப்படின்னாக்கா இதிலிருந்து 90 டிகிரி, இதிலேருந்து 90 டிகிரி இப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும் இப்படி வரையும் போது. அப்போ இந்த a,b எங்கே வந்திருக்கும் அப்படின்னாக்கா இந்த இடம் இருக்கும். என்னென்னு இருக்கும்? -b,a அங்கே வந்து மேப் ஆகும். ஓகே. அப்போ x ஆக்சிஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் y ஆக்சிஸ்க்கு போகும், y ஆக்சிஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட் x ஆக்சிஸ்க்கு வரும். அப்போ லோக்கலாக என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் என்ன இருக்கும்? 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கும். சரியா? The question is இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எங்கே போயிருக்கும் பாரு? நெக்ஸ்ட் கொஸ்டின், the first கோஆர்டினேட் எங்கே போயிருக்கும்? அண்டர் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் கொடுத்தா எங்கே போயிருக்குனாக்கா அப்படியே இந்த கோஆர்டினேட்டை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும். இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இங்கே வரும், இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இங்கே வந்துடும். அப்போ உனக்கு என்ன வரும் பாரு? இது வருமா இல்லை அதிகமாக வருமா பாரு? இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இங்கே வந்துரும்பா. அப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட்லாம் எங்கே போவோம்? இங்கே இருக்கிற எலமெண்ட் எங்கே போவோம்? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்ன வரும்னாக்கா செகண்ட் கோஆர்டினேட்டாக மாறிடும். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்னது? செகண்ட் கோஆர்டினேட்டாக மாறிடும். இப்போ கொஸ்டின், சரியா? இதுதான் ஜாமெட்ரிக் ஐடியா. இமேஜ் அப்படின்னாக்கா எல்லாமே 90 டிகிரி. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படியே எல்லாமே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கும். இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இருக்கிற கை எல்லாமே என்ன அப்படி இருக்குது அப்படின்னாக்கா 90 டிகிரி மாற்றினா இப்படி போயிடும். இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய பொசிஷன். இப்படி இருக்குன்னா 90 டிகிரி இப்படி திருப்பிடும், அவ்வளோதான். சரி, இப்போ இதில் கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணு, பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணி பாரு. λv T(v) = λv. இதில் எந்த வெக்டர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணு? சொல்லு பார்க்கலாம். இதில் எந்த வெக்டர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? எந்த வெக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாரு பார்க்கலாம். T(v) = λvன்ற கண்டிஷனை எந்த வெக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பார்க்கலாம். குயிக்காக பாரு, திங்க் பண்ணி பார்க்குறேன். யார் ஆன்சர் பண்ணுறீங்க பாரு. தெரிஞ்சவங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணு, தெரிஞ்சவங்க கொஞ்சம் மெசேஜ் கொடு. யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கன்னு பாரு. சரி, யார் மெசேஜ்? ஓகே, எனிவே ஐ வில் டெல் யூ. யார் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க. எந்த வெக்டருமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம இன்புட்டு கொடுத்தோம்னா அவுட்புட் என்னது? 90 டிகிரி வரணும். இப்போ இந்த வெக்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இன்புட் வெக்டராக எதாவது கொடுத்தோன்னா அவுட்புட் என்ன வரும்? 90 டிகிரி இப்படி வரும். அப்போ இதிலிருந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகிடும். இதிலிருந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். இதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இங்கே பாரு, எல்லாத்தையுமே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுது அப்படின்னாக்கா அப்போ யாருமே ஃபிக்ஸ்டு அதே லைனில் இருக்க மாட்டாங்கல்ல. நமக்கு தேவை என்னது? இன்னும் வெக்டர் கொடுக்கணும், அதே ஸ்கேலில் டைம்ஸ் வரணும். அந்த வெக்டர் தான் சர்ச் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன சொல்ல வரனாக்கா there is no vector satisfying this condition. There is no vector satisfying this condition, which means there is no lambda. அப்போ டெஃபினேஷன் பாரு இந்த இடத்துல. டெஃபினேஷன் பாரு, இங்கே ரீட் பண்ணுற பாரு. எந்த ஒரு நான்-ஜீரோ வெக்டர் எடுத்தாலும் அது ஐகன் வெக்டர் சொல்லணும்னா there is a lambda T(v) = λv. No vector satisfying this condition with respect to another field வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் R தான். Rல எந்த ஒரு ரியல் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா அதே டைரெக்ஷனில் புஷ் பண்ணி கொடுக்காது. ஏன்னா இது பேசிக்காக எல்லா வெக்டரையும் 90 டிகிரி திருப்போம். ஓகே, ஸோ அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஜீரோ வெக்டர் மட்டும்தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் ஜீரோ வெக்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். வேறு எந்த ஒரு நான்-ஜீரோ வெக்டர் எடுத்தாலும் 90 டிகிரி என்னவாயிருக்கும்? அது ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ அதனால்
there is no non-zero vector satisfying this condition. Therefore, what is the moral of the story naga, இந்த ஸ்பேஸுக்கு ஐகன் வெக்டரே ஒன்று கிடையாது, சாரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஐகன் வெக்டரே ஒன்று கிடையவே கிடையாது, ஐகன் வெக்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, எனிவே ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள்ஸ், வெயிட் a minute, எழுது பார்க்கலாம். ஓகே, எனிவே ஸோ நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, ஜென்ரலாக இங்கே கொடுத்துட்றேன். cos theta minus sin theta cos theta, சரிதானே? ஸோ இதை வச்சுக்க தீட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இங்கே வந்து தீட்டான்னு போட்டுக்க, தீட்டா. அப்போ 90 டிகிரி போட்டினேன், முன்ன போட்டது வந்துடும். 30 டிகிரி போட்டினேன், அப்படியே 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணி XYயால் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன உனக்கு ஒர்க்குனாக்கா, அட் வாட் கைண்ட் ஆஃப் தீட்டாவுக்கு ஐகன் வெக்டர் வரும்? 90 டிகிரிக்கு வராது, 60க்கு வராது, 45க்கு வராது, 30க்கு வராது. ஜஸ்ட் திங்க் அபவுட் ஒன்லி 2 தீட்டாவுக்கு வரும். வாட் இஸ் த தீட்டா? திங்க் அபவுட், தட் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகே, எனிவே நீ பாஸ் பண்ணிக்க, நான் ஆன்சர் போய் சொல்லிடுறேன். ஒன்று தீட்டா ஈக்குவல் டு 0க்கு வரும், இன்னொன்று தீட்டா ஈக்குவல் டு 180க்கு வரும். இந்த 2 தீட்டாவுக்கு மட்டும்தான் ஐகன் வெக்டரே ஒன்று வரும், அதர்வைஸ் வராது. 0 ஆர் 360 ரெண்டும் சேம் மீனிங் தான். ஓகே, எனிவே ஐ வில் கிவ் த எக்ஸாம்பிள், சம் அதர் எக்ஸாம்பிள், ஆர் யூ ஹேவ் டு ஃபைண்ட். ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க். இப்போ நான் சொன்னதை வச்சு நீ ஃபைன் பண்ண, ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். என்னென்னது, t of x, y ஈக்குவல் டு எல்லாமே R2லேருந்து உனக்கு R2வே கொடுக்குறேன், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்றேன். சரியா? t வந்து R2லேருந்து கொடுக்குறேன். t of x, y மொதல் ஐடென்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யாரெல்லாம் ஐகன் வெக்டர் பாரு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது 0, 0 எல்லா வெக்டரையும் 0 கட்டுமா, அதுக்கு யாருன்னு பாரு. மூணாவது பாரு, t of x, y ஈக்குவல் டு y, -x இதுக்கு யாருன்னு பாரு. ஓகே, அடுத்து நாலாவது t of x, y ஈக்குவல் டு x + y, x + y இதுக்கு யாரெல்லாம் ஐகன் வெக்டர் வராங்கன்னு கண்டுபிடிங்க. ஓகே, ஐ வில் கிவ் சம் அதர் லீனியர் மேப்புக்கு. டெஃபினிஷன் இதுதான், எந்த லீனியர் டெஃபினிஷன் இதுதான். அடுத்த ஒர்க்கு கொடுக்குறேன், என்ன ஒர்க்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, P3 of R அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3, லேருந்து கண்டுபிடிக்கிறேன். அப்போ T of P of x ஈக்குவல் டு P prime of x ஒரு மேப்பு ஒன்று. ரெண்டாவது T of P of x ஈக்குவல் டு P double prime of x. ஸோ இதுக்கு யாரெல்லாம் ஐகன் வெக்டர் வருவாங்க, அப்படி ஐகன் வெக்டர் வந்தது அப்படின்னாக்கா ஐகன் வேல்யூலாம் யார், இதுதான் நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது மூணாவது T of P of x ஈக்குவல் டு P of 0 ப்ளஸ் P of 0 அண்ட் P dash of 0. ஓகே, எனிவே இது ரெண்டு மட்டும் போகிறோம். ஸோ யார் இந்த மூணுக்கு யார் ஐகன் வெக்டர் வராங்கன்னு பாருங்கள். இன்னும் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தரேன், ஸ்மால் எக்ஸாம்பிள் தரேன், ஒரு ஸ்மாலர் எக்ஸாம்பிள் தரேன். T going from M2 of R to M2 of R, to M2 of R. T of A equal to map A transpose 2. T of A equal to A plus A transpose. Third, T of A equal to A minus A transpose. Okay. இப்போ இந்த கொடுத்துக்கிற ஒர்க்குக்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிங்கனாக்கா, யாரெல்லாம் ஐகன் வெக்டராக வருவாங்க, சரியா? அதை மட்டும் செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது தான் இது. கண்டுபிடிச்சினா உங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நல்லா ரீட் பண்ணுங்கள், திரும்ப பாருங்கள், டெஃபினிஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஐகன் வெக்டர் டெஃபினிஷன் ரொம்ப கிளியராக பண்ணுங்க, சரியா? மீதி அடுத்த லெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகன் வெக்டருக்கு அப்புறம் இந்த ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி, அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டினா என்னன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் டயகனலைசேஷன் பற்றி சொல்லித்தரேன். ஓகே, இதுதான் ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐகன் வெக்டர்னா ஒரு நான்ஜுரா வெக்டர் ஐகன் வெக்டர் சொல்லுன்னா T of V equal to lambda V அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போகிறோம், சரியா? அந்த வெக்டர் கண்டுபிடிக்கிறது தான், சரியா? அது வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஓகே, எனிவே ஃபைன். ஸோ நல்லா பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா பாருங்கள், உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுது ப்ளீஸ் அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, எனிவே பாய், டேக் கேர், தேங்க்யூ.